வாழ்த்து சொல்லி அப்போ சிஎம்க்கு 5வது ஆண்டு தொடக்க விழா நீங்கள் தான் சார் சொல்லணும். நீங்கள் சொல்லுங்கள் வாழ்த்து. அப்பாவுக்கு வாழ்த்துக்கள். அப்பாவுக்கு வாழ்த்துக்கள். 5வது ஆண்டு தொடக்க விழா ரொம்ப பெருமையோடு இன்றைக்கி அவங்க நேரத்தை பாருங்கள். ஸ்டாலின் பில்ட்டு தமிழ்நாடுன்ட்டு ஏதோ ஒரு ஹேஷ்டேக் இன்றைக்கி ஒன்று ட்ரெண்ட் பண்ணலாம். இன்றைக்கி பயங்கரமாக இந்த செய்தித்தாள்லாம் பார்த்தீங்கன்னா விளம்பரங்கள்லாம் எல்லா செய்தித்தாள்களிலும் 4 ஆண்டு சாதனை, நல்லாட்சியை சாட்சி என்றெல்லாம் அவர்கள் 4 ஆண்டு ஆட்சி நல்லாட்சியை சாட்சி என்று போட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதை பெருமையோடு கொண்டாடும் அளவுக்கான ஆட்சியை திரு ஸ்டாலின் அவர்கள் தந்திருக்கிறாரா என்று தான் யோசித்து பார்க்க வேண்டும். உங்களுக்கு நினைவு இருக்கும், பல முறை ஸ்டாலின் 99% வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றியிருக்கிறேன் என்று இவ்வளவு நாள் பேசி கொண்டிருந்தார். நேற்று இந்த பத்திரிகையாளர்களெல்லாம் சந்தித்தார்ல, பத்திரிகை அதிபர்கள் எல்லாம் சந்தித்தார் அல்லவா, அந்த சந்திப்பில் தான் நான் சில வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்பது எங்களுக்கு தெரியும், அது எங்களுக்கு தெரியாமல் இல்லை, அதையும் நிறைவேற்ற நாங்கள் பாடுபடுவோம் என்று நேற்று அந்த செய்தியாளர் சந்திப்பில் முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். அந்த ஊடகவியலாளர்களுடனான சந்திப்பில் ஒரு சிஎம் பேசுனது இங்கே லைவ் லிங்க் கொடுத்துருந்தாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியல, வழக்கம் போல் எழுதி வச்சுட்டு தான் படிச்சிருப்பார். அவர் படித்ததை கூட நேரலை செய்ய முடியவில்லை. பத்திரிகையாளர்களை சந்திக்கிறீங்க, 5வது வருஷம் தொடங்கும் போது தான் உங்களுக்கு பத்திரிகையாளர்கள் பற்றி ஞாபகமே வருது, ப்ரெஸ்ஸை மீட் பண்ணல. 4 வருஷம் முடிஞ்சு எலெக்ஷன் வரப்போகுதுன்னு சொன்னோன்னே இன்றைக்கி உங்களுக்கு பத்திரிகையாளர்களோட தேவை இருக்கிறதுனால கூப்பிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறீங்க. அதில் நீங்கள் பேசுகிறத கூட நேரலை செய்யப்படவில்லை. அப்போ எந்த லட்சணத்தில் நீங்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறீங்க, அணுகிறீங்க என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதில் ஒரு நிகழ்ச்சி நடக்குதுல, காலையில் லைவ் லிங்க் கொடுத்துருந்தாங்க. அந்த லைவ் லிங்கை போட்டால் சிஎம் வரதை தவிர வேறு எதுவுமே வரல, கட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அவர் பேசியதாக ஒரு டெக்ஸ்ட் மட்டும் டிஐபிஆர்லேருந்து, அரசு செய்தி விளம்பரத்துறையிலிருந்து ஊடகங்களுக்கு அனுப்பப்படுகிறது. அதுக்கு என்ன காரணம் சார்? நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த அளவுக்கு சிறப்பாக அவர் பேசினார் என்பதுதான் பொருள். ஃபஸ்ட்டு சிஎம் மனசு சரியில்லை, கடும் இறுக்கத்தில் இருக்கிறார். 4 வருஷம் அவர்கிட்ட உண்மை என்ன நடக்கிறது என்பதையே தெரியாமல் ஓட்டிட்டாங்க. இப்போ பிரச்சனை கையை மீறி போகுது. நம்ம பேசணும் நேற்று, இன்றைக்கும் பேசுவோம். நல்ல மனநிலையில் சிஎம் இல்லை. பெற்ற மகன் 1 மாதமாக பேசவில்லை. பெற்ற மகனை அடுத்து நம்ம கட்சியையும் ஆட்சியையும் ஒப்படைச்சிட்டு போகலான்னு நினைத்து ஏராளமான வேலைகளை செய்தார். அவர் நினைத்தது நடக்கவில்லை என்றால் 1 மாதம் கழித்து, நேற்று தான் நம்ம தொடக்கத்திலே சொன்னேன்ல, 1 மாதம் கழித்து நேற்று தான் வீட்டுக்கு போயிருக்கார் உதயநிதி. நேற்று தான் 2 பேரும் சந்திச்சுக்கிட்டாங்க 1 மாதம் கழிச்சு. சரி சார், ஃபேமிலிக்குள்ளே இருக்க சிக்கலாக இருக்கட்டும், இல்லாட்டி இந்த விவகாரங்களாக இருக்கட்டும், 4 வருஷத்தில் தெரியலை அப்படின்ற விவகாரம், இது நேற்று பேசுகிறத தடுக்கக்கூடாது இல்லை, அதில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடாது. ஸோ என்ன நடந்துச்சுன்னு என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. சரி சொல்கிறேன், சொல்ல வேணான்னு பார்த்தா விட மாட்டேங்கிறீங்க. நீங்கள் பேசும்போது உளருவாருமா? ஆமாம், அது தெரிஞ்ச அது திருப்பி ட்ரோல் மெட்டீரியல் ஆக போகுதுன்றதுக்காக லைவை கட் பண்ணுறேன். சரி, இவங்களே கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி நீட்டான அது இனிமேல் வரும். அப்போ இன்னும் அந்த வீடியோ வெளிவரவில்லை என்றால் அந்த அளவுக்கு சிறப்பாக பேசியிருக்கிறார். கட் பண்ணி ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்கு கூட முடியாத அளவுக்கு பேசியிருக்கிறார். செந்தில் பாலாஜி அவர்கள் கைதான போது ஒரு வீடியோ போட்டார், ஞாபகம் இருக்கா? 3 நிமிஷம் வீடியோவில் 35 கட்டு. பார்த்தியா பண்ணியதை? வெறும் கட்டு. அப்பாவுக்கும் ஒழுங்காக நடிக்க தெரியல, பையனுக்கும் ஒழுங்காக நடிக்க தெரியல. அப்புறம் இத்தனை கட்டு வாங்கினா உருப்படியாக அந்த ஸ்பீச்சில் ஒன்றுமே இல்லை. மொத்தமே 3 நிமிஷம் தான் அந்த ஸ்பீச். அதுவே டெக்ஸ்ட்டாக வருது. என்ன சார் சொல்லியிருக்காரு? யார் அது? நாங்கள் எங்களைப் போல ஊடக சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கு யாரும் இல்லை, வெறும் குறைகளை மட்டும் சுட்டி காட்டாதீர்கள். எவ்வளவோ சாதனைகளை இந்த அரசு நிகழ்த்தி இருக்கிறது. மனமும் அதை பாராட்டும் மனதை நீங்கள் பெற வேண்டும். எங்களோட திட்டங்களை சிறப்பித்து நீங்கள் மக்களிடையே எடுத்து செல்ல வேண்டும். குறைகளை நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்ல, ஆனால் குறைகளை பூதாகரப்படுத்தி காட்டாதீங்க என்று சொல்லியிருக்கிறார். அவருக்கு எதை எழுதி கொடுத்தாலும் படிக்கிறார்ன்றது தெரியுதா சார்? இப்போது நீங்கள் நம்ம பொதுவாகவே மக்கள் மத்தியில் இருக்க விமர்சனம் ஊடகங்கள் அரசுக்கு சார்பான விஷயங்களை தான் வெளிப்படுத்துகிறாங்க, எதிர்க்கு கருத்துக்களை வைக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்னும் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க சார்? இப்போ நீங்கள் கரெக்டான பாயிண்ட்டை பிடிச்சிட்டீங்க. இந்த ஊடகங்கள் உண்மையையே பேசவில்லை என்பதே முதல்வருக்கு தெரியவில்லை. 4 வருஷமாக நம்ம சொன்னதை மட்டும்தான் இவங்க பேசிகிட்டு இருக்காங்கன்றது கூட சிஎம்க்கு தெரியல. என்ன எழுதி கொடுக்குறாங்களோ படிக்கிறார், அவ்வளோதான். இது ஹேபிட்டு இந்த அரசில். நேற்று வந்ததெல்லாம் பத்திரிகையாளர்களான்னு கூட அவருக்கு தெரியுமா இல்லையான்னு தெரில. என்ன எழுதி கொடுக்குறாங்களோ படிக்கிறார். இது பேசி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. உண்மையிலே கனவுலகத்தில் வாழ்கிறார். அதான் சொல்கிறேன்னே, ஒரு பிரச்சனை அதிகாரிங்க தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்கிறதுக்கு போகிறேன் அவரை சந்திக்கும் போது. அதெல்லாம் ஆஃபீஸை நல்லா செய்கிறாங்க. என்கிட்டே சொல்கிறாரு, சக்திக்கு மீறி உழைக்கிறேன், எப்படி தான் உங்களுக்கெல்லாம் குறை சொல்ல மனசு வருதுன்றார் என்கிட்ட.
உண்மையிலேயே அவர் நம்ம செம்மையான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று நம்புகிறார். அதிகாரிங்க என்ன சொன்னால் நம்புகிறார். இவங்களும் இவருக்கு என்ன பிடிக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவர்கிட்ட போய் சொல்கிறது. இப்போது தேர்தல் நெருக்கத்தில் பிரச்சனை வருது. உங்கள் மகன் தானே, அவருக்கு என்ன கிரீவன்ஸ்ன்றது கூப்பிட்டு கேட்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? கேட்கணும்ல. பையன்கிட்ட இதே தான், நீ சின்ன பையன் உனக்கு ஒன்றும் தெரியாது போ அப்படின்னா அப்புறம் அவர் என்ன சொல்லுவார்? நான் சொன்னேன் ரொம்ப ஒபீடியண்ட்டான பையன்னு சொன்னேன், எதிர்த்து பேச மாட்டார். யாராவது உண்மையை சொல்கிறதுக்கு அவர் சிஎம்மை பார்க்குறதுக்கு கிட்ட போகிறாங்கன்னா சிஎம் உடம்பு சரியில்லை, அதனால் அவருக்கு புரியாத விஷயத்த பேசாதீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறது. எப்படி தான் தெரியும் அவருக்கு? ஜல்லிக்கட்டுக்கு ஃபங்க்ஷன் வந்தாங்கல்ல, அப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உதயநிதி அவர்கள் ஒரு சேரில் உட்காந்துருப்பாரு, அந்த சேரில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் அவங்க பையன் வந்து உட்காருவார் இன்பநிதி. அந்த டைமில் கூட நீங்கள் எந்திரிங்க அப்படின்னு அவர் சொல்லலை, கூட இருக்கவங்க தான் அதை புரிஞ்சுக்கிட்டு எந்திரிச்சாங்க. ஸோ அதை வச்சு கூட நான் புரிஞ்சுக்கிறேன் அவங்க ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஹம்பிளான ஒரு கேரக்டர் அப்படின்னு. ஆமாம், அவருக்கு ஏதோ மனக்குறை இருக்குது என்னன்றது கேட்கணும்ல. கூட இருக்க அதிகாரிகிட்ட கேட்குறது. பையன் ஒரு விஷயம் சொல்கிறாரு, அதில் இருக்க நியாய தர்மங்களை இவர் அலசி ஆராய மாட்டார். உதயநிதி சொல்வது சரியா இல்லையா என்று உதயச்சந்திரனிடம் கேட்பார். உதயச்சந்திரன் தினேஷை ஃபுல்லாக டியூன் பண்ணி வச்சுருப்பாங்க. இல்லை சரியாக வராதுன்னு சொன்ன உடனே எதுவுமே நடக்கலன்னா அப்புறம் உதயநிதி காண்டா வர மாட்டார். இதனால் தான் ஊடகங்கள் முழுக்க முழுக்க நமது ஊதுகுழல்களாக 4 ஆண்டுகள் செயல்பட்டதுன்ற விஷயமே அவருக்கு தெரியாது. ஸோ இப்போ ஏன் அதை மீறி 1-2 செய்திகள் வந்திருக்கும் அல்லவா, அதை அவர் கவனத்துக்கு கொண்டு போகும்போது எழுதி கொடுப்பாங்க. இவ்வளோ நாள் விட்டுட்டு ஏன் உதயநிதி இப்போ போர்க்கொடி தூக்குறாரு? ஒரு வருஷத்துலயே இந்த மாதிரி அப்பா கூட இப்போது அதை நினைத்து வருத்தப்படுவார். அப்பா மனது கோடம் வேண்டாம் வேண்டாம் என்று நினைத்தார். இப்போது விட்டால் இனி எப்போதும் முடியாது என்பது இப்போது புரிந்து கொண்டுள்ளார். அவர் நினைச்சது எதையுமே செய்ய முடியல, 4 வருஷமா செய்ய முடியலன்றது உண்மைதான். இப்போவும் வந்து நம்ம உறுதியாக இல்லை என்றால் அடுத்த ஆட்சியிலும் உதயச்சந்திரன் செய்வார், உமாநாத் செய்வார், தினேஷ் முதல்வராக இருப்பார், தினேஷ் உண்மையான துணை முதல்வராக இருப்பார். நாம் இதே போல பேருக்கு துணை முதல்வர் என்று குறிஞ்சி இல்லத்தில் படுத்து உறங்கி கொண்டிருக்க வேண்டும் என்ற மனநிலைக்கு உதயநிதி வந்ததனால் இப்போது 1 மாதம் நான் வரல, போ நான் சொல்கிறது எதையுமே கேட்க மாட்டீங்க, நீங்கள் உங்களை பார்த்து என்ன பிரயோஜனம் என்ற முடிவுக்கு வந்து விட்டார். அதை பற்றி பேசுவோம் நம்ம. அண்ட் இந்த 4 ஆண்டு சாதனைகளை கொண்டாடும் அளவுக்கு இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா, சட்டத்தின் ஆட்சி இருக்கிறதா என்பதை முதல்வர் அவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அவருக்கு தான் எதுவுமே தெரியறது இல்லையே. இன்றைக்கி ஹிந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹிந்துவில் ஃபஸ்ட்டு பேஜில் ஆடு வந்திருக்கு. இந்த 5 ஆண்டு ஆட்சி சிறப்புன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பேஜில் ஆடு வந்திருக்கு. ஜாக்கெட் ஆடு முடிச்சுட்டு சிஎம் நல்லா கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா ஜம்முன்னு நிற்கிறாரு. இதை முடிச்சுட்டு நீங்கள் ஹிந்துவோட பேஜ் 1 நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலே பேஜ் 1லே SC ஹோம்ஸ் அட்டாக்ட் அட் வில்லேஜ் இன் புதுக்கோட்டை அப்படின்ட்டு முதல் பக்கத்திலே இதுதான் செய்தி. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் பெரிய அளவில் நாயக்கன் கோட்டாய்க்கு பிறகு தமிழ்நாட்டில் சாதி கலவரங்கள் இந்த குடிசை கொளுத்துறது நடக்கவில்லை தானே சார்? ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் எங்கே சாதிய மோதல்கள் நடந்தாலும் சவுத்தில் நடக்கும், நார்த்லேயும் நடக்கும், இரு தரப்பில் நடக்கும். ஆனால் டெல்டாவில் வந்து எப்பயுமே அது நடக்காது. டெல்டா அந்த தஞ்சாவூர் ஆகட்டும், நாகப்பட்டினம், நக்சல்வாரி இயக்கங்கள் தொடக்கத்தில் இருந்ததில்ல 60s 70s, அப்போ வந்து ஓரளவு வந்து அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் வந்து மக்களை வந்து ப்ரொவோக் பண்ணி போராடி அந்த டைமில் கொஞ்சம் இருந்தது. அதன் பிறகு கீழ்வெண்மணி அது கொஞ்சம் இருந்தது. அதன் பிறகு வந்து நீங்கள் டெல்டாவை எடுத்துக்கிட்டோன்னா அங்கே பெரிதாக வந்து சாதிய மோதல்களே இல்லை. ஓகேங்களா? இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம அந்த வேங்கை வயல் இருக்குல்ல, அந்த இஷ்யூ மோதல் கிடையாது, அது மோதல் இல்லை. ஓகேங்களா? அந்த விஷயத்தில் நீங்கள் வந்து ஒழுங்காக நடவடிக்கை எடுத்துருந்தா வச்சுங்களேன், இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்காது. அப்போ SC மக்களை, பட்டியலின மக்களை யார் அட்டாக் பண்ணாலும், அவங்கள என்ன பண்ணாலும் நம்மளை யாருமே கேள்வி கேட்க போகிறது இல்லை, இந்த அரசாங்கமே கேள்வி கேட்காது. ஏன்னா நம்மளோட ஓட்டு அவங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிக்க சமூகத்தை நினைக்கிறதால தான் இந்த மாதிரியான தாக்குதல் நடக்குது சார். நடக்குது. நீங்கள் இங்கே பாருங்கள், இந்த அம்மா வீட்டை தான் எரிச்சிருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க. இது எவ்வளோ வேதனையாக இருக்குது. இது உங்களுக்கு சமூக நீதி ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லக்கூடிய ஆட்சியில் இது நடப்பது உங்களுக்கு அவமானமாக இல்லையா? திரும்ப இதுக்கு ஏதாவது கருத்து சொல்லியிருக்காரு? திரும்பலாம் கருத்துலாம் சொல்லிட்டாரு. அதெல்லாம் அவரே வந்து இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காரு. நீங்கள் அவர்கிட்ட போய் இதுக்கெல்லாம் கருத்து கேட்டுட்டீங்க சார். இப்போது 2025 நடக்குது, காவல்துறை தவறு செய்து விட்டது என்று திரும்ப சொல்லியிருக்காரு. முதல்வர் தவறு செய்யும். இப்போ 2025 நடக்குது. இந்த 2025 இப்போ கிராமங்கள் அந்த குடிசை வீடு பார்க்கறதே அபூர்வம். ஓகேங்களா? எக்ஸாக்ட்லி. அப்படி இருக்கும்போது அங்கே வடகாட்டில் வந்து குடிசையில் மக்கள் வராங்களா, அவங்க எந்த அளவுக்கு ஏழ்மையாக இருப்பாங்க? ரொம்ப அழகாக பிடிச்சார் இல்லையோ பாயிண்ட்டை. இதுவே உங்களுக்கு அவமானம். முதல்வரின் கனவு இல்லம், பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனான்ட்டு அவங்க கொடுக்குறாங்க மத்திய அரசு. அந்த நிதியும் வாங்கிக்கிட்டு முதல்வரின் கனவு இல்லம் திட்டம்னு நீங்கள் கட்டி கொடுக்குறீங்க, சந்தோஷம்.
நல்ல விஷயன்றேன் நான், கட்டி கொடுங்க, சந்தோஷம், ஏழைங்களுக்கு கட்டி கொடுங்க. அப்போ இந்த இன்னும் வந்து குடிசை இருந்து அந்த குடிசையும் வந்து ஆதிக்க சாதியினர் வந்து கொளுத்துகிறார்கள் என்றால் உங்களுக்கு இது அவமானம் இல்லையா? நீங்கள் 5 ஆண்டு சாதனை தொடங்கும் போது உங்களோட விளம்பரம் ஒரு பக்கத்தில் வருது, இன்னொரு பக்கம் இந்த குடிசை இருந்த செய்தியும் வருகிறது என்பது உங்களுக்கு அவமானம் இல்லையா? நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், உளவுத்துறையின் பணி ஒரு மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கை சீராக பராமரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்று நான் சொல்லியிருக்கிறேன். இது வந்து உளவுத்துறை ஒழுங்காக வேலை பார்த்துருந்தா நான் எழுதி தர்றேன், இதை தடுத்திருக்க முடியும். அப்புறம் என்ன தான் இன்டெலிஜென்ஸ் நீங்கள் வேலை பார்க்குறீங்க? இது உளவுத்துறையோட வேலை. அங்கே பதற்றம் வந்து என்ன 10 நிமிஷத்தில் குடிசை கொளுத்திட்டாங்களா? அந்த பிரச்சனை தொடர்ந்து அவங்க அங்கே நீர் பூத்த நெருப்பாக இருந்து கொண்டு இருக்கிறது. பிளான் பண்ணி ஐயனார் கோவில் திருவிழா நடக்கும்போது போய் மடக்கி அடித்து தானே பண்ணாங்க. அது என்ன இன்சிடென்ட் சொல்லுப்பா ஃபஸ்ட்டு. ஏதோ ஒரு இடத்துல வந்து இரு தரப்பு லைக் 2 பேருக்குள்ள மோதல் சார். அந்த மோதலை வந்து ஒரு பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் மோதல் ஓகேங்களா? அது அவங்க 2 பேருக்குள்ள அங்கே அடிச்சிருந்தா வந்து அங்கேயோட முடிஞ்சிருக்கும். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா லைக் அங்கே வந்து கோவில் திருவிழா நடக்குது. கோவில் திருவிழா நடக்கும்போது நீங்கள் வந்து சாமியை கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இடத்துக்கு போய் அவங்களே அடிச்சிருக்காங்க. அடித்து லைக் இவங்களும் வந்து பண்ணியிருக்காங்க, தற்காப்பு நடவடிக்கையாக பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க, ஒட்டு மொத்தமாக கூட்டிகிட்டு போய் அந்த வடகாடு பட்டியலின மக்கள் இருக்கிற இடத்துக்கே போயிட்டு அங்கே இருக்கிற வந்து குடிசையை கொளுத்திருக்காங்க. குடிசையை கொளுத்திட்டு அங்கே இருக்கிற வாகனங்களுக்கு வந்து தீ வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக காவல்துறை அறிக்கை நீங்கள் தொடக்கத்தில் படிச்சிருப்பீங்க. ஆக்சுவலாக காவல்துறை அறிக்கை தொடக்கத்தில் எப்படி வந்ததுன்னா, இது வந்து சாதிய மோதலே இல்லை அப்படின்னு சொல்லி தான் முதல் நாள் அறிக்கை வந்து. சாதிய மோதல் இல்லாமல் குடிசையை கொளுத்துறாங்களா? உங்களுக்கு இது காமன் சென்ஸு. காலங்காலமாக இப்படி தாம்மா நடக்கும். இந்த பருத்தி வீரன் படத்தில் காமிச்சிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. திருவிழாவில் தான் கொலைகளே நடக்கும், கூட்டத்தில் பண்ணலான்ட்டு இது காலங்காலமாக பண்ணுறது. இப்போ இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் பெட்ரோல் பங்கில் ஒரு இன்சிடென்ட் நடக்குது. இது எப்படி போலீஸ்க்கு தகவல் தெரிஞ்சிருக்கும்? அதற்கு பிறகு இந்த ஊரில் திருவிழா நடக்கும்போது இது கலவரமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்றதுக்கு உளவுத்துறை கணித்திருக்க வேண்டுமா இல்லையா? காவல்துறை கணித்திருக்க வேண்டுமா இல்லையா? திருவிழா நடக்குதுல்ல, திருவிழாவுக்கு பந்தோபஸ்து போடுவீங்களா டியூட்டி? அப்போ இந்த சம்பவம் நடந்த பிறகு அந்த இடத்துல இது நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு உளவுத்துறை நிச்சயமாக கண்காணிச்சிருக்கணும், என்ன நடக்குது என்ன இல்லை. இப்போது நம்ம ஆஃபீஸில் வேலை செய்கிற எடிட்டராக ஒருத்தர் சொன்னார், நம்ம பேசணும்ல, இந்த வடகாடு அது சுற்றியுள்ள பகுதிகள் வந்து ஏற்கனவே சென்சிட்டிவான இடம் சொன்னார். நம்ம சுரேஷ் தான் சொன்னார், அது ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா. இந்த 18 பட்டின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஏரியா அது. அந்த ஏரியா ஓரளவுக்கு பதற்றமான ஏரியானா அந்த ஊரை சேர்ந்தவருக்கு தெரியுது, அந்த உள்ளூர் காவல்துறைக்கு தெரியாதா? மீண்டும் மீண்டும் நான் அதிகாரிகளை குறிப்பிட்டு சொல்கிறேன் என்று என் மீது விமர்சனம் வைக்கிறார்கள். இந்த புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பொறுப்பான ரேஞ்ச் டிஐஜி வருண்குமார் ஒழுங்காக வேலை செய்கிற நபர் அங்கே போட்டிருந்தா நான் உறுதியாக சொல்கிறேன், இது நடந்திருக்காது. ஒழுங்காக வேலை செய்யும் காவல்துறை அதிகாரியை அங்கே நியமித்திருந்தீர்கள் என்றால் இது நடந்திருக்காது. இதை சென்ஸ் பண்ண ஒரு ஆஃபீஸர் இது அடுத்து இங்கே நோக்கி தான் போகுது. இப்போ சுரேஷ் சொல்கிறார்கள் அது பதற்றமான பகுதி, அங்கே சாதிய கட்டுமானங்கள் அதிகம் என்று சொல்கிறார். அப்போ அந்த இடத்துல ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா அடுத்து இங்கே என்ன நடக்குன்றது ஊகிக்கிறதான் காவல்துறை உளவுத்துறை. குற்றங்களை தடுக்க வேண்டும். எரிஞ்ச பேருக்கு போயிட்டு ஃபயர் இன்ஜின் வைக்கிறீங்க, 15 பேரை அந்த சமூகத்தில் 15 பேரையும் இந்த சமூகத்தில் 5 பேரையும் தலித் சமூகத்தில் 5 பேரையும் கைது செய்திருப்பதாக இந்த செய்தி தெரிவிக்கிறது. வாட்ஸ் த பாயிண்ட்? இந்த மாதிரி வீடு எரிஞ்சு போய் நிற்கித முன்னாடி உங்களுக்கு அவமானமாக இல்லை காவல்துறை அதிகாரிகளாக சொல்லிக் கொள்வதுக்கு? திறநிதி திருடு என்று ரீல்ஸ் போடுறதுக்கு நேரம் இருக்கா உங்களுக்கு? இதை நீங்கள் கண்டித்து நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த வேலையை இப்போ ஒழுங்காக பார்த்துருப்பாரா? இப்பயாவது ஏதாவது நடவடிக்கை? ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கம்மா. இவருக்கு இப்பவும் சொல்கிறேம்மா, நடக்கிறது தெரியாதுமா. அடுத்தடுத்து சொல்கிறேன். 1.5 மாதம் ஆச்சா நம்ம வீட்டில் தாக்குதல் நடத்தி? எங்கெங்கிருந்தோ போய் சைபர் கிரைம் குற்றவாளிகள், இந்த குற்றவாளிகளை வேறு மாநிலங்களில் இருந்தெல்லாம் கைது செய்து காவல்துறை கொண்டு வருகிறதா? வாணிஸ்ரீன்னு ஒரு இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட ஒரு பெண்ணை கைது செய்தது அவ்வளோ கஷ்டமா? இந்த தருணம் வரை கைது செய்யல. சென்னை அமர்வு நீதிமன்றத்தில் கடந்த ஏப்ரல் இறுதியில் இந்த வாணிஸ்ரீ முன்ஜாமீன் தாக்கல் செய்த போது அந்த முன்ஜாமீன் தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது. இப்போ உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் தாக்கல் செஞ்சுருக்காங்க. நேற்றைக்கு முன்தினம் என்ன விசாரணைக்கு அழைத்தாங்க. நான் சேகர்பாபு பேசுனதெல்லாம் பென்ட்ரைவில் போட்டு கொடுத்துட்டேன். நான் வாணிஸ்ரீ கைது செய்ய முடியாத அளவுக்கு அவ்வளவு தலைமறைவாக இருக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப சாமர்த்தியமானவர் அவர். இங்கே தானே சுற்றிட்டு இருப்பாங்க. நேற்று கூட நாகேந்திரன் அவருடைய 2வது மகன் கைது செய்யப்பட்டிருக்கார். நாகேந்திரன் நீண்ட நாட்களாக பல மாதங்களாக தலைமறைவாக இருந்தார். எப்படி பிடிச்சிங்க? அதுவும் கொலை வழக்குல ஒருத்தர் தலைமறைவா இருக்கிறதுக்கோ இந்த மாதிரியான வழக்குல தலைமறைவா இருக்கிறதுக்கோ வித்தியாசம். இவங்களுக்கெல்லாம் அப்படி சாமர்த்தியமா இருக்க முடியாதுமா இவங்களால. இன்னொன்று, அந்த சம்பவத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய வீடியோ பதிவுகளை நானே அளித்தேன், அவர்கள்ட்டையும் இருக்கு. அவங்கெல்லாம் வெளில தானே சுற்றிட்டு இருக்காங்க. வாணிஸ்ரீ தலைமறைவு நான் ஒத்துக்கிறேன். ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க, தலைமறைவு. அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவன் அந்த வீடியோவில் அட்டாக் பண்ண வீடியோவில் இருக்கிற அந்த ஒய்சி ராகவன், நுங்கை ஸ்ரீனிவாசன்லாம் செல்வ பிறந்தை ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டு போலீஸால் கைது செய்யப்படுறாரு.
அவங்க காங்கிரஸ் போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க, அவனை கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்து யார் அது பண்ணதுன்ட்டு கேட்டான்னா சொல்ல போகிறாங்க. ஏன் பண்ணல? ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இந்த விவகாரத்தை மீண்டும் மீண்டும் செய்தியாக்குகிறார். இப்போது இந்த காவல்துறைக்கும் காவல்துறைக்கு பொறுப்பான முதலமைச்சருக்கும் இது அவமானமாக இல்லையா? இதுவரை கைது செய்யவில்லை, இனியும் கைது செய்ய மாட்டார்கள். நான் சொல்கிறேன், ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் தான் நம்ம வீட்டில் நடந்த அந்த தாக்குதலுக்கு காரணமானவர்கள் கண்டுபிடிக்கப்படுவார். நான் மீண்டும் சொல்கிறேன், சிஎம் வந்து போய் அவன் வீட்டில் இந்த மாதிரி பண்ணுன்ட்டு சிஎம் உத்தரவு போட்டார்னு நான் சொல்லலை. அவருக்கு தெரியாது, சேகர்பாபும் செல்வபிரதியும் சேர்ந்து செஞ்சுட்டாங்க. அவர் கவனத்திற்கு வந்த பிறகாச்சும் அது என்ன ஆச்சுன்னு எனக்கு சொல்லுங்கன்ட்டு சொல்லியிருக்கலாம் இல்லவா? சொல்லியிருப்பாங்க சார், அன்னைக்கே கைது பண்ணிட்டோன்னு சொல்லியிருப்பாங்க. நம்பிக்கிறதா? பேப்பரில் வருதில்ல நியூஸு. இன்னொன்று கட்சிக்காரர்கிட்ட கேட்டு என்ன அரெஸ்ட் பண்ணாங்களே கேட்டால் சொல்ல போகிறாங்க. உங்களுக்கு அதற்கு அக்கறை இல்லை. இதை பயன்படுத்தி தான் அதிகாரிகள் உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறேன். அப்போ இந்த லட்சணத்தில் காவல்துறை இருந்தால் எப்படி நீங்கள் வந்து நல்லாட்சி தருவீங்க? எப்படி மீண்டும் தேர்தலில் ஜெயிப்பீர்கள்? அந்த காவல்துறையே மிக சிறப்பாக செயல்படுதுன்னு பேசுறீங்க, அதையும் எழுதி கொடுக்குறாங்க, படிக்கிறீங்கன்னா இவர் எப்படிப்பட்ட முதல்வர்னு தெரியுதா? இவர் இப்படி இருந்தால் அதிகாரிகள் என்ன ஆட்டம் போடுவார்கள் என்பது தெரிகிறதா? எப்படி இந்த ஆட்சி தொடர்வதற்கு நம்ம அனுமதிக்க முடியும்? இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். பத்திரிகை சுதந்திரம் பற்றி ரொம்ப நீண்ட விளக்கத்தை எல்லாம் முதல்வர் கொடுத்தார்.